வணக்கம். எனது பெயர் சேதுராமன். ஊர் கஞ்சாநகரம், தரங்கம்பாடி தாலுக்கா, மயிலாடுதுறை மாவட்டம். நான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நெல் சாகுபடி பண்ணுறேன், தென்னை சாகுபடி பண்ணுறேன். தென்னை சாகுபடியில் மிளகு ஊடு பயிராக வச்சுருக்கேன். எனக்கு சொந்த நிலம் ஒரு 8 ஏக்கர் நிலம் இருக்குது. மிளகு சாகுபடி பண்ணுறது ஒரு 3 மாதக்குள்ளார தான் இருக்கும். 30 மரம் அல்லது 35 மரம் தென்னை மரத்தில் மாமரத்தில் ஏற்றி விட்ருக்கேன். ஒரு மரத்துக்கு ஒரு செடிக்கு 1 கிலோ இருந்து 1.5 கிலோ வரலும் மிளகு கிடைக்கும். இது ஊடு பயிராக இருக்கிறதுனால நெல் பயிரில் வருமானம் இல்லாத நேரத்தில் இந்த வருமானம் நமக்கு கைத்தூக்கும். அதுக்காக தான் இதை ஊடு பயிராக பண்ணியிருக்கேன். நான் ஒரு வருஷம் கேரளா போயிருந்தேன். கேரளாவில் பேசிக்கிட்டு இருந்தாங்க, நீங்கள் எல்லாம் ஒரு மூட்டை நெல் கொண்டு போய் விற்றாக்கா 600 ரூபா கொடுப்பாங்க. எங்கள் ஊரில் எப்படி தான் ஒரு மூட்டை மிளகு கொண்டு கொடுத்தாக்கா 6000 ரூபா கொடுப்பான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போவே நம்ம ஏன் ஒரு மூட்டைக்கு 600 ரூபாய்க்கு பாடு பண்ணுவானே, கொஞ்சம் அதிக காசுக்கு முயற்சி பண்ணணும்னு நினச்சி தான் இந்த மிளகு கண்ணை நான் எடுத்துகிட்டு வந்து பயிர் பண்ணேன். அதுலேருந்து நான் ஓரளவு எனக்கு நல்ல லாபம் இருக்குது. ஊடு பயிராக நாங்கள் மரப்பயிர் போட்டிருக்கோம். மரப்பயிர் இருக்கிறதுனால எங்கள் மண்ணையும் காக்கும், இடம் கொஞ்சம் குளுமையாகவும் இருக்கும். அதுக்காக நாங்கள் மரம் வளர்த்துட்ருக்கோம். மரம் ஒரு அதிகபட்சமான மரம் பார்த்தா எங்கள்கிட்ட தேக்கு இருக்குது, மகாக்கனி இருக்குது, வேங்கை இருக்குது. செம்மரம் அடுத்த ஊடு பயிராக வளர்க்குறதுக்காக இருக்கேன். வேறு மண்ணை காக்கிறதுக்கும் இடம் குளுமையாக இருக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த மரம் வளர்க்குறோம். அதிகமாக மரம் வளர்க்குறோம். டிம்பர் மரம் கொஞ்சம் விலை அதிகமாக, கண்ணாடி 2000 ரூபா சொல்கிறாங்கன்றதுனால டிம்பர் மரம் கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கோம். எங்கள் அப்பா முதல்ல மிளகு செடி இங்கே போட்டு வந்தாங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முந்தி போட்டாங்க. நான் அப்போல்லாம் சின்ன பிள்ளையாக இருந்தேன். அப்போ சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த மிளகு செடியை பார்த்ததும் இதெல்லாம் என்ன செடி, இதெல்லாம் காய்க்க போதோ, இப்படி தான் இருக்குமோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். எல்லோரும் கேலி கிண்டல் பண்ணியிருக்காங்க மிளகு செடியா அப்படின்னு. இதுதான் ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா கொண்டு 30 வருஷத்துக்கு முந்தி வச்சாங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு 30-35 கிலோ எங்களுக்கு ஒரு ஆண்டு வருமானமாக இது கிடச்சிக்கிட்டு இருக்குது. மிளகு விற்பனை செய்கிறதெல்லாம் வெளியில் போய் வைக்கிறதில்ல. என் சொந்தக்காரங்களுக்கே எடுத்து கொடுத்துட்டு மிச்சம் உள்ளதை ஒரு 20 கிலோ 25 கிலோ அந்த உள்ளூர்காரங்களே வாங்கிட்டு போயிடுவாங்க. எனக்கு உனக்குன்னு போட்டி போட்டு வாங்குறாங்க. ஏன் அப்படின்னாக்கா அது சுத்தமாக இருக்கும், தரமாக இருக்கும், கலப்படம் கிடையாது. பொருள் தரமாக இருக்கிறதுனால உள்ளூரில் இருக்கிற மக்களே காசு கொடுத்து வாங்கிறதுக்கு தயங்கிறதில்ல, காசு கொடுத்து வாங்குறாங்க. நான் இந்த செடிகளுக்கெல்லாம் உரமே எதுவும் வைக்கிறதில்ல. ஏன் அப்படின்னாக்கா மேலே உள்ள மரம், செடி, கொடி, இலையெல்லாம் கீழே விழுந்து மக்கி அதுவாக எருவாக போகுது. அந்த எருவே அது எடுத்துக்கும் போது நம்ம ஏன் மேற்கொண்டு எரு கொடுப்பானே அப்படின்னு நான் எரு வைக்கிறதில்ல. என்கிட்ட 2 மாடு இருக்குது. அந்த மாட்டு சாணியத்தை கொண்டாந்து வெளியில் இப்படி மரத்துக்கு போடுவேன். மக்கின பிறகு கொண்டாந்து அள்ளி அதை போடுவேன். அது ஓரளவு எருவாக இருக்குது. மிளகு கருத்தரங்கு மயிலாடுதுறை மாவட்டம், குத்தாலம் தாலுக்கா, அரையபுரத்தில் ஏப்ரல் 28 அங்கே நடக்கிறதா எனக்கு அழைப்பு வந்திருக்கு. நானும் போய் கலந்துப்பேன். ஏன் அப்படின்னாக்கா அங்கே 4 இடத்துல பார்த்தா நம்ம மிளகு தோட்டத்தையும் கொஞ்சம் விரிவுபடுத்தி நல்ல முறையில் கவனிக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணமும் எனக்கு வந்திருக்கு. வருகிற ஏப்ரல் 28ஆம் தேதி ஈஷா காவிரி கூக்குரல் இயக்கம் தமிழ்நாட்டில் கோவை, புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, கடலூர் ஆகிய 4 மாவட்டங்களில் சமவெளியில் மிளகு சாகுபடி சாத்தியமே என்கிற தலைப்பில் கருத்தரங்கம் நடத்தவிருக்கிறது. சமவெளியில் மிளகு சாகுபடியை வெற்றிகரமாக செய்து வரும் முன்னோடி விவசாயிகளும் கலந்து கொண்டு தங்கள் தொழில்நுட்பங்களையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். இவ்வரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள விவசாயிகள் அனைவரும் இக்கருத்தரங்கில் கலந்து கொண்டு மிளகு சாகுபடி பற்றிய முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கிறோம்.